ரிச்சிகேட் என்ன சார் ஷூட்டிங் இங்க நடக்குது, நீ எங்க போயிட்டு இருக்கற? பாத்ரூம் போறேன் சார். பார் பாத்ரூம் இல்ல, எங்க போனாலும் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் புலிக்கு மாட்டு சொல்லிட்டு போனோம் என்ன? ஓகே சார். இவனுங்க எல்லாம் இப்ப திட்டினாதான் உண்டு, ஹீரோயின் ஆயிட்டா பேசவே மாட்டாளுங்க. குமாரண்ணே மார்னிங். வாடா வா வா, எங்க ரொம்ப நாள் ஆளே காணோம். உட்கார். சாப்பிட்டியா? இல்லண்ணா பரவாயில்ல. ப்ரொடக்ஷன் இந்தா இவருக்கு டிபன் கொடு. கொண்டாரு சார். என்னடா வழக்கம் போல இந்த ப்ரொடியூசரும் கதையை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா? ஆமாண்ணே, வேற யார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுடுங்க. வேற யாருக்கிட்டயாவதா? எனக்கு தெரிஞ்ச எல்லா கம்பெனிக்கும் ஒண்ணு அனுப்பிச்சாச்சு. நீயும் ஹீரோ வச்சு கதை பண்ண மாட்டேன், எந்த ப்ரொடியூசரும் கதையை ஓகே பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண சொல்ற? சரி சரி, இன்னைக்கு நைட்டு லொகேஷன் பார்க்கறது பொள்ளாச்சி போயிட்டு இருக்கிற வரியா? அங்க ஒரு பார்ட்டி இருக்கிற மணிக்கு பாப்போம். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? கூட்டு போற எனக்கு தானே பிரச்சனை. டிஃபன் சாப்பிடு. என்னங்க என்னங்க விதை நெல் வாங்குறது தாரா ஒருத்தன் தான் வந்தீங்க. எங்க தூரமாங்க பெருசு ராமசாமி கவுண்டர் தோட்டத்துல விதை நெல் வாங்கின நல்ல ராசிங்க, அதுக்கோசரம் தாங்க இவ்வளவு தூரம் வருது. நான் வரேங்க. சரி சரி. வணக்கம் கவுண்டரே. யாராவது நிக்கிறான் பாரு மாச கவுண்டர். இவனுக்கு மஞ்சள் தடவி மாலை போட்டு வெட்ட வேண்டியது உன் பொறுப்பு. விழிக்குமாரே அண்ணே, தம்பி யாரும் சொல்லவே இல்ல. தம்பி பெரிய டைரக்டர்னே. அப்படியா? ஆக போறாரு. போறேன். படம் பிடிக்காம இந்த ஊருக்கு வந்தோம், அப்படியே ஐயா பாத்துட்டு போலாம்னு. என்ன எதுக்கு பாக்க வந்தீங்க? அண்ணே, ஓ நம்ம தோட்டத்துல படம் பிடிக்கணுமா? புடிங்க. இங்க பிடிச்ச படமெல்லாம் நல்லா ஓடிக்குதுல. நான் சொல்லடா ஐயா ராசிக்காரங்க. வேற சில போங்கம்மா, அண்ணாட போட்டுருக்கோம். போங்களாம்மா. அண்ணே, தம்பி கிட்ட ஒரு அருமையான கதை இருக்கு. சரி. ஒரு தடவை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க. கதை கேட்டு நானும் என்ன பண்ண போறேன்? என்னண்ணே, கதையை கேட்டு உங்களுக்கு பிடிச்சுன்னு வச்சுங்க, நம்மளே படம் எடுக்கலானே. இது நாமளே படம் எடுக்கிறதா? ஏப்ப இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குதா? தெரியாத தொழில் மாட்டி முழிக்க சொல்றீங்க. நான் இருக்கலண்ணே. அண்ணே, நீங்க ₹1 போடுங்க, 3 மாசத்துல உங்களுக்கு ₹3 திருப்பி தரேன். புலிக்குமார் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அட நம்பிக்கை இல்லாம இல்லப்பா, எத்தனை வருஷமா பழகுறோம். அதானே, நீங்க கதையை கேட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க. அட நான் எங்கப்பா படம் கடமெல்லாம் பாக்குறேன். ராமாயண கதையவே கேட்டு பாதியில் தூங்கினால் நானு. அதுவே பெரிய விஷயம். நம்ம நம்ம பண்ணையதான் ஒரு படம் விடாம பாப்பானுங்க. வேணா ஒண்ணு பண்ணு, ஆம்பளையால் பொம்பளையால் எல்லாம் களத்து மேல உட்கார வச்சு தம்பி கதை சொல்ல சொல்லு. அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா படத்தை எடுத்து விட்டுருவோம். ஓகேண்ணே ஓகேண்ணே. யோ என்ன விவரம்னு சொல்லாத, சரிங்க. எல்லாத்தையும் களத்து மேல கொண்டு வா. ஆட்டுங்க. ஏன்னா கடைசி என்ன படம் பார்த்த? திருப்பாச்சிங்கய்யோ. ஐயா